ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் இன்றைக்கி ஒரு மார்க்கமான ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறேன். ஏகப்பட்ட ரீல்ஸ் எடுத்து வச்சுக்கேன். அதெல்லாம் பார்த்துமா நம்ம ரியாக்ட் பண்ண போகிற நண்பர்களே, வாங்க வீடியோ பார்க்க போகலாமா? சார் மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு ப்ரோ அவங்கள மன்னிக்கணும்? ஏதாச்சும் கருமத்தி பண்ணிட்டீங்களா? பப்ளிக் கக்கூஸில் பள்ளி ஆசிரியர்கிட்ட அடி வாங்கும் விதம். ஒவ்வொரு மனுஷன் எப்படி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி எஜுகேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கிரேட்டுங்க தயார். இப்படி பேசுறதுக்கே குச்சி எடுத்து வாய்க்குள்ள விட்டு ஆட்டிட்டு வர ப்ரோ. இந்த சாரி நார்மலாக பேசுங்க ப்ரோ. ஆடியோ மட்டும் கேட்டால் ஒரு மார்க்கமாக இருக்குது. சரி, வீடியோவோட பார்த்துருவோம், அதான் சால சிறந்தது. எதுக்கு இப்போ நீங்கள் பார்த்து சைடில் நடக்கிற மாதிரிலாம் நடக்கிறீங்க ப்ரோ? மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் கேட்டோம்னா புரிஞ்சுக்கோங்க நண்பா. எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க நண்பா. எதுக்கு இப்போ நீங்கள் சார் வயிற்று கீழே வயிற்று பிடிச்சி இப்படி ஆட்டுற மாதிரி இப்படி வரீங்க சார்? அதான் அடி வாங்கிட்டு பாதி தூரம் நடந்து போயிட்டீங்களே. அங்கேருந்து 12B பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். அது கூட என்ன ப்ரோ இது? சாரு ஒரு மாதிரி மார்க்கமாயிருவாரு. இப்படிலாம் அடி வாங்கக்கூடாது. என்ன எங்கே அடி வாங்குறாரு ப்ரோ? நம்ம மைண்டு வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. என்ன ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, கழுதைக்கு காலில் அடிபட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது சவுண்டு? நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ரீல்ஸ். இதான் இந்த மாதிரி ரீல்ஸை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ரீல்ஸ் இன்னும் 10 கூட ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம் மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும்? எதுக்கு இப்போ நீங்கள் அந்த புள்ளையோட முதுகு உரசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த பயனும் இல்லை இருந்தாலும், பட் ஏதோ பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு தான்டா டவுன் பஸ்ஸில் போகாதீங்க. அது ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாடல்களுக்கு ரீல்ஸ் பண்ணி அது எக்ஸ்பிளிசிட்டாக காட்ட வேற தோணுது. ப்ரோ அவங்க ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வெச்சகன்னு வாங்க இப்படி குறுகுறுன்னு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அதுவும் பார்வையே ஒரு மாறு ப்ரோ. ஐ மீன் சரி ஓகே, அட்ரஸ் ஜஸ்ட் ப்ரோ. அதனால் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துன்னே இருக்கீங்களே. என்ன இது? என்ன கதை இது? நீங்கள் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? அப்பா தெரியாமல் கேட்டாங்க, எதுவும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்ணு கண்ணு என்ன ஏன் அம்பிட்டு கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ். கண்ணே உனக்கு மின்னி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ். கண்ணு உனக்கு கண்ணு அப்படி ஒரு மாதிரி. அது புரியுதா? அடுத்த லெவல் அது போகுது. அதான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு செய்ய வேண்டியது. வேலைக்கு ஏற்றி என்ன பிரயோஜனம், அணைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லை. புரிஞ்சவன் பிஸ்தாவா? மடி வலிக்காதா? 6 மாதம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி விடிகிற வரைக்கும் மடியில் சாஞ்சு ஏதோ கதை பேசுகிறீங்க அப்படின்னா கதையாக பேசுறதுக்கு நீங்கள் மடியில் சாய போகிறீங்க. ஏன் வேணாம் நண்பர்களே. அடுத்த ரீல்ஸ் இன்னும் இந்த அக்கா கழுத்து சுலுக்கிச்சா? அடுத்த ரீல்ஸ் எதுவும் பார்ப்போம். I followed you, but you died not. Died my name Dia. அப்படி சொல்லாதீங்க. ஏங்க நீங்கள் இப்படி சொல்லாதீங்க. இங்கிலீஷ் டயர்டுங்க. சரி ஓகே அதெல்லாம் மனுஷன் தானே, எந்த வயசில் என்ன வேணாலும் கற்றுக்கலாம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன? ஐ ஃபாலோட் யூ பட் யூ யூ டிட் நாட் ஈட் மை டிட் நேம். என்ன அது? இது என்ன பண்ணுவாங்க? என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் இது? ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நேம் சாப்பிடுதா வரோம். உங்கள் நேம் லேட் ஆகிருக்கலாம் கண்டிப்பாக, ஆனால் ஒரு நாள் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடுவீங்களா? என்னடா நார்த் இந்தியாவிலேருந்து எங்கேயாச்சும் இறங்கி வந்துட்டீங்களா? கும்பமேளாவில் இருக்க அகோரிகள் இது சாப்பிடுவீங்கிறீங்க நேம. என்னதுடா இது? ஒன்றும் புரியலையே. அவங்க மாதிரி கிடையாது. ஃபாலோ பண்ணுற மெசேஜ் பண்ணுற எல்லார் நேமே நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பிட தான் போகிறோம். எனக்கு புரியலைங்க. ஃபாலோ பண்ணுற மெசேஜ் பண்ணுற எல்லாரும் நேமி சாப்பிட தான் போகிறோம். நாங்கள் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. தானே ஒரு பெரிய கான்டென்ட் கிரியேட்டராக உணர்றீங்க, அது புரியுது. ஆனால் என்ன விதமான கான்டென்ட்டு என்ன பண்ண போகிறாங்க? இன்னைக்கு தியா உங்கள் நேம் தான் சாப்பிட போகிறோம். ஓகேவா? டீக்கு நம்ம டேட்ஸ் எடுத்துருக்கோம். இது நல்லா தான் இருக்கும். டேட்ஸ் சாப்பிட்டா அயன் சத்து முடி வளரும். என்னடா இது கான்டென்ட்டு? டீக்கு டேட்ஸா? நாங்கள் மட்டும் டீஃபார் ஏதோ சொல்லிட போகிறேன் டோலி. ஐக்கு நம்ம ஐஸ் கட்டி எடுத்துருக்கோம்.
ஐஸ்க்கு ஐஸ் கட்டி எடுத்திருக்கீங்களா? எந்த ஊரில் ஐஸ் கட்டி சாப்பிட்ற பொருள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்ஃப் ஆர் என்ன எடுப்பீங்க? என்னடா கான்டென்ட் இது? ஜில்லுன்னு இருக்கு. எங்கள் ஊரில் ஐஸ் கட்டிலாம் அப்படியே சுட சுட அப்படியே சூடாக இருக்கும். அப்படியே வெயிலில் உட்காந்து அந்த பைக்கில் உட்கார்ற மாதிரி திடீர்னு அப்படியே நாங்கள் ஐஸ் கட்டி எரியும். எங்களுக்கு ஐஸ் கட்டி ஜில்லுன்னு தானே இருக்கும். எனக்கு நம்ம எல்லோ ஐஸ் எடுத்திருக்கோம். ஓ அப்பா சாம, இதெல்லாம் வந்து அண்ட புழுவுங்க. நான்லாம் ஒய்க்கு ரொம்ப யோசித்தேன். ஒய்க்கு இவங்க என்னத்தை சாப்பிடுவாங்க? யானையின் சாணம் இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இது என்னது இதெல்லாம் புழுவலாட்டமாக இருக்குது. ஐஸ் தான் சொல்லணும். அதே எல்லோ ஐஸ் ஒய்ஃப் ஆர் எல்லோ ஐஸ்ன்னு ஏதாவது சொல்லி விற்கிறாங்களா? இதெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் ஒரு பேரை திருப்தியாக சாப்பிட்டு ஏப்பா ஓடணும். என்ன நானும் இவங்க கண்டென்ட்டுக்குள்ளே மூழ்கிட்டேன். என்னடா நடக்குது இங்கே? நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாம எப்படி போகும்? என்ன எனக்கு புரியலடா. ஏக்கு நாங்கள் அரளி விதை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது அரைச்சி கொடுத்து சாப்பிட்டு என்ன கான்டென்ட்டுங்க இது? எனக்கு என்னடா பேரை சாப்பிட்றதுல ஒரு கான்டென்ட்டா? ஏன்னா திட்டுறீங்களா? நான் என்பது நான் அல்ல. அப்போ நீங்கள் என்பது யாராக இருக்கும்போது நாங்கள் உங்களை திட்டணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாம் திட்டதான் செய்வானுங்க. இது எனக்கு புரியலடா. இப்போ நம்மளை ஒருத்தங்க புகழ்றாங்க அப்படின்னா என்னை ஏன் புகழ்றீங்க? நான் என்பது நான் அல்ல. நான் என்பது அவராக இருக்கும்போது நானாக இருந்தேன். ஆனால் நான் நானாக இல்லாத போது அவராக தான் நான் இருப்பேன் என்று சம்பந்தம் இல்லாத தத்துவங்கள் என்னோட பாட்காஸ்ட் சேனலில் நான் பேசுவது உண்டு. மித்துன்ஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அதையும் அப்பப்போ பாருங்கள் டாலர்களே. கிராஸ் ப்ரமோஷன். எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் இந்த ஆத்மா? எத்தனை பிறவி எடுத்திருப்பீங்க? சரி சும்மா உட்காந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிறவி என்ன பிறவி? தட்டாம்பூச்சியாக பிறந்தீங்களா? அடுத்து டாக்ஸா? எனக்கு புரியல. எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் நான் இந்த ஆத்மா? இப்படி நான் நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு நான் கொஞ்சம் மெண்டல். நான் கொஞ்சம் அப்படிதான். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் பைத்தியம் தான், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்னடா என்ன ஏதோ கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசிகிட்டு இருக்காரு நண்பர். யாரும் தெரிஞ்சப்பறம் அப்போ நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்ச நீ யார் கண்டுபிடிச்சு? நான் என்பது இந்த ஆத்மா. நான் ஆத்மாவாக நான் இது மாடர்ன் காலத்து ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரியே பேசுகிற நண்பா. இதே மாதிரி பேசிக்கிட்டே இரு. இன்னும் 10 வருஷத்தில் உன் பின்னாடி பெரிய கூட்டம் சுத்தம். அதுவும் சாதா கூட்டம் கிடையாது, லேடிஸ் கூட்டம். நீயும் கைலாசா மாதிரி திருப்தியாக ஜம்முன்னு போய் செட்டில் ஆகலாம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்ச விஷயத்த புரியாத மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசி அதை புரிய வச்ச அப்படின்னா ஆன்மீகம். அவ்வளோதான். அம்பிட்டுனேன் ப்ரோ. டேய் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. வரலன்னா எங்கே டாக்டரை போய் பாடுறா. ஏன்டா இப்போ அடியில் சூடு பண்ணி வாயில் இது வந்துட போகிறா. எங்க இப்படி பேச வைக்காதீங்கடா. எதுக்கு இப்போது எனக்கு தெரிலங்க. இப்போ நம்ம வேறு யாராச்சும் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது இல்லை கப்புள்ஸ் போகும்போது வயிறு எரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி எரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எதுக்கு அதை ஏன்டா சுடுற? அது என்னடா பாவம் பண்ணுச்சு நண்பா? பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நண்பா. அங்கே ஏதாச்சும் கருகி நாளைக்கு உட்கார முடியாமல் போச்சு அப்படின்னா அப்புறம் எதை வச்சு உட்காருவேன்? தலைகளாக நிப்பியாக்கும் எங்கேயாச்சும் போனா அப்படின்னு. ஏடி மெண்டலாடா நீங்களா? முடிஞ்சது. என்னடா கான்டென்ட் இது? என்ன எதுக்குடா இப்போ நீ இப்போ நீ லைட்டை பற்ற வச்சு அந்த அடுப்பு மேலே உட்காந்துருக்கியே, அது என்ன தோசையா? இல்லை அது என்ன பாவு பஜ்ஜியா? அது பண்ண நல்லா கருக்க விட்டு ஜாம் தொட்டு சத்திங்கிறக்கு கருமம் டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. என்ன கான்டென்ட், என்ன மண்ணாங்கட்டி பண்ணுறானுங்க தெரியும். இதுக்கு வடக்குக்கு நம்ம ஆளுங்க பரவாயில்லையாட்டிருக்கு. டடா போய் சொல்லி கிளம்ப சும்மா ஜாலியாக நம்ம ரியாக்ட் பண்ணி முடித்தோம். இந்த வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டாம் நண்பர்களே. எனக்கே தெரியும் சுமாராக தான் இருந்துச்சு. அதை விடுவோம். சும்மா சொல்கிறேன். டடா பாய் சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் மீட் மிஸ் மித்துன். டடா பாய். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.